வேலாயுதத்தில் நடந்த ஒரு சம்பவம். எனக்கு பின்னாடி பார்த்தா ஒரு தோல்ல ஒரு கை வந்துச்சு. என்ன நண்பா என்ன ஓரமா நிக்கிற அப்படின்ட்டு. ஒரு அந்த போர்ட், சென்னை போர்ட் பக்கத்துல வச்சு நாங்க ஒரு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர க்ரௌடு. ஏன்னா நிறைய இந்த பக்கம் நிறைய வில்லன்ஸ் ஆளுங்க இருக்குது, நிறைய ப்ரெஷர் இருக்குது அந்த ஷூட் பண்றதுக்கு. ஏன்னா அந்த கண்டெய்னர் யார்டுல இவ்வளவுதான் டைம் இருக்குது, அந்த ஷிப்புல இவ்வளவுதான் டைம், நிறைய ப்ரெஷர் போய்கிட்டு இருக்குது. நம்ம அன்னைக்கு எடுக்க வேண்டிய ஒரு கேமரா, பெரிய கேமரா ஒன்றும் வரல. ஏதோ ப்ராப்ளமும் அது மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த கேமரா கிடைக்கும், அந்த ஹை ஸ்பீட் கேமரா, ஸ்லோ மோஷன் கேமரா. அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த பிளாஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்குது. எனக்கு பயங்கர மூட விட்டு என்ன இது இன்னைக்கு வர வேண்டிய கேமரா வரலையே அப்படின்ட்டு அப்படி போய் ஓரமும் நின்றுட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்தா ஒரு தோல்ல ஒரு கை வந்துச்சு. என்ன நண்பா என்ன ஓரமா நிக்கிற அப்படின்ட்டு. இல்லைண்ணா எனக்கு அந்த சின்ன குழந்தை மாதிரி, நான் இப்ப நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது. இல்லைண்ணா அந்த கேமரா வரவே இல்லை, நான் எப்படி நான் ஷூட் பண்றது? ஏய் இதுக்கா ஓரமா நிக்கிற, வாயா. சினிமாங்கிறது அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் மேட்ச் பண்ணி அது உள்ள நீ நீச்சல் அடிச்சு வந்துருவேன்னு தெரியும்டா, கடவுளுக்கு தெரியும், வா. அந்த 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 ஸ்பீச் இருக்குல்ல, எனக்கு அந்த நிமிஷத்துல கொடுத்த அந்த ஒரு ஸ்பீச், அந்த ஒரு நிமிஷம் தான் அவர் தோல்ல கை போட்டு சொன்னது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சா அந்த எபிசோட் ரொம்ப நல்லா வந்துருச்சு. பாரு நல்லா வந்திருக்கு, இதுக்கு போய் ஓரமா எனக்கு அண்ணன் கசக்கிட்டு நிக்கிற நீ அப்படின்னு சொன்னார். என்ன இருந்தாலும் நல்லா வரணுங்கிறது தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் அந்த நேரத்துல நம்மளை டர்ன் பண்றது இருக்கு இல்லையா, அந்த அந்த மைண்ட் செட்டை. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். Call 9600 831182.